நூலிலே சொல்லுகிறார்கள், சில பிதாத்து கூட்டத்தவர்கள், சில பிதாத்து கூட்டத்தார்கள் இது மாதிரியான செய்திகளை எல்லாம் மறுப்பார்கள். 800 ஆண்டுகளுக்கு முன்னாலே, 900 ஆண்டுகளுக்கு முன்னாலே இமாம் இப்னு அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் அவர்களுடைய கல்விலே போட்ட அந்த இல்ஹாம், அந்த தூர நோக்கு அல்லாஹ் போடுறான், இதை மறுப்பார்கள். அப்படியானா அந்த கூட்டம் அப்போதே உருவாகி இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆக மூசா நபி விவகாரம், சுலைமான் நபி விவகாரம், தாவூத் நபி விவகாரம், மலக்குமார்களுடைய விவகாரம், ஜகாத் பத்தி அடிப்படை விவகாரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் விவகாரம், இவ்வளவும் வருதுன்னு சொன்னா இது மாதிரியான வழிகேடான கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொன்னா இதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மன இச்சை தான். மன இச்சையை தவிர வேற எதுவுமே சொல்ல முடியாது. இந்த மாதிரியான போக்குகளுக்கு என்ன காரணம்? இப்ப நாமெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, நீங்க இப்படி சொல்றீங்களே, இந்த சுலைமான் நபி சம்பந்தமாக, மூசா நபி சம்பந்தமாக, ஜகாத் சம்பந்தமாக, இந்த இப்லீஸ் மலக்குமார்களை கெடுத்தான், மலக்குமார்களுடைய சகவாசத்தால தான் மலக்குமார்கள் இப்படி சொன்னாங்க, இப்படிலாம் சொல்றீங்களேங்க. தாவூது நபி அவர்கள் பத்தி இப்படி எழுதுறீங்களேங்க. இப்படி எழுதுகிறீர்களே அப்படின்னு கேட்கும்போது நாம திருப்பி என்ன கேட்போம்? சஹாபாக்கள் அவங்க தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக விளக்கம் பெற்றவர்கள், நேரடியாக விளக்கம் பெற்றவர்கள். அவர்களை பார்த்து அவர்களுடைய சபைகளிலே அமர்ந்து அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அசைவையும் உன்னிப்பாக முழுமையாக கண்காணித்து அவதானித்து அவர்களிடமிருந்து ஞானங்களை, விளக்கங்களை, தெளிவுகளை எவர்கள் பெற்றார்களோ அந்த சஹாபாக்கள் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்களா? நீங்களா சொல்றீங்களே, இந்த மாதிரியான கருத்துக்கள் அவர்களிடமிருந்து வந்திருக்க வேண்டும் அல்லவா? இப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை பல பேர் கேட்டார்கள். இப்ப நாம கேட்கிற மாதிரி பல பேர்கள் கேட்டார்கள். நீங்க சொல்றதை எடுக்கிறதா, சஹாபாக்கள் சொல்றதை எடுக்கிறதா? நீங்க இப்படி ஒரு விளக்கம் சொல்றீங்கன்னு சொன்னா இப்படி விளக்கம் சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறாங்களா? மலக்குமார்கள் மேட்டர்ல, ஷஃபாஅத் மேட்டர்ல, தாவூத் நபி மேட்டர்ல, ஜகாத் மேட்டர்ல சஹாபாக்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டா இப்ப ஒரு பிரச்சனை வந்தது. நாம ஒன்றை சொல்லிட்டோம், சரின்னு அழுத்தமா சொல்லிட்டோம், வானத்துக்கு வான் வேற கூப்பிட்டு சொல்லிட்டோம். இப்படி இருக்கும்போது சஹாபாக்கள் மேட்டரை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நாம குர்ஆன்ல இல்லைன்னு சொன்னோம், நாம ஹதீஸ்ல இல்லைன்னு சொன்னோம், அல்லது ஹதீஸ்ல இருக்கிறத அது குர்ஆனுக்கு மாத்தோன்னு சொன்னோம், இது அறிவுக்கு ஒத்து இல்லைன்னு சொன்னோம், இது வரலாறுக்கு ஒத்து இல்லைன்னு சொன்னோம். இப்படிதான் சொல்லி சொல்லி பார்க்கும்போது சஹாபாக்கள் மேட்டரை தூக்கி வைக்கிறாங்கல்ல. இப்ப சஹாபாக்கள் பேச்சு சமுதாயம் எடுக்குமா, நம்ம பேச்சை எடுக்குமா? சஹாபாக்கள் பேச்சு தான் எடுபடும். அப்ப என்ன பண்றது? சஹாபாக்களுடைய இமேஜை டேமேஜ் பண்ணணும். ஷைத்தான் இப்படி புத்தி சொல்லி கொடுக்குறான். ஷைத்தான் இப்படிப்பட்ட குறுக்கு புத்தியை சொல்லி கொடுக்குறான். நீ என்ன பண்ணு? பிரச்சனைகள் எங்க இருந்து வருது? சஹாபாக்கள் மேட்டரை வச்சுதான் வருது. சஹாபாக்களுடைய இமேஜை டேமேஜ் பண்ணு. அந்த மாதிரி வந்துதான் சஹாபாக்களை பின்பற்றுவது என்பது சத்தியம் இல்லை, அது சட்டம் இல்லை. சஹாபாக்கள் பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர்கள் இல்லை. சஹாபாக்கள் என்பவர்களும் நம்மள மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை பின்பற்றணும். சஹாபாக்களுடைய கருத்து தனியாக நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற வாதத்தை எடுத்து வச்சாங்க. அப்ப பல பேர் கேட்டாங்க, என்ன கேட்டாங்க? ரசூலுல்லாஹ்வை தான் பின்பற்றணும், நாமளும் சரி சஹாபாக்களும் சரி. பின்பற்றின முதல் யாரு? ரசூலுல்லாஹ்வை முதல்ல நேர்ல பார்த்தது யாரு? அவங்ககிட்ட தன்னுடைய ஐயங்களை எல்லாம் கேட்டு தெளிவு பெற்றது யாரு? அவங்க தானே. அப்படின்னு வரும்போது இதுக்கு விளக்கம் அவங்களிடம் வந்திருக்கணுமா இல்லையா? இப்படி திருப்பி கேட்ட உடனே அப்ப பேச
ஆரம்பிச்சாங்க. நீங்க என்னென்னமோ திரும்ப திரும்ப சஹாபாக்கள் சஹாபாக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. சஹாபாக்களை பத்தி நான் சொல்லவா? இப்படி ஆரம்பிச்சார். என்னமோ சஹாபாக்கள் பத்ர்ல யுத்தத்துல கலந்து கொண்டவங்க தான், உஹதுல கலந்து கொண்டவங்க தான், அகல் யுத்தத்துல கலந்து கொண்டவங்க தான், மக்கால பெரிய பிரச்சனைகள்லாம் சந்தித்தவங்க தான். அதெல்லாம் இருக்குது ஒரு பக்கம். ஆனாலும் அந்த சஹாபாக்கள் கூட ஏகப்பட்ட தப்புகளை பண்ணிருக்கிறாங்களே. அல்லாஹ் அக்பர். ஒரு தப்பா, ரெண்டு தப்பா, சின்ன தப்பா, சராசரி தப்பா இல்ல, பெரிய பெரிய தப்புகளை பண்ணாங்க. யாரு தெரியுமா? நாம யார பெரிய ஆட்கள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த சஹாபாக்கள் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபாக்களை பற்றி இவரு அளித்த சான்றுகள் என்ன தெரியுமா? ஒரு சஹாபியை பத்தி சொன்னாரு, இந்த சஹாபி கிரிமினல் தனமானவர். இன்னொரு சஹாபியை பத்தி சொன்னாரு, இந்த சஹாபி ரவுடி. இன்னொரு சஹாபியை பத்தி சொன்னாரு, இந்த சஹாபி எடுப்பார் கைப்பிள்ளை. இன்னொரு சஹாபியை பத்தி சொன்னாரு, இவங்க யாரு? பதவி வெறி. இன்னொரு சஹாபியை பத்தி சொன்னாரு, இவங்க என்ன இருந்தது? இனவெறி இருந்தது. அல்லாஹு அக்பர். யோசித்து பாருங்க. கிரிமினல் யார சொன்னார் தெரியுமா? அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ற சஹாபியை பத்தி. இந்த அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி கொஞ்சம் சொல்லி ஆகணும். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களே, ஆரம்பத்தில் அபூ ஜஹல் அணியில இருந்தாங்க. மிகப்பெரிய எதிரி யாரு? அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா பின்னால எப்படி மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹு அக்பர், முஸ்லிம்ல வருது, ரசூலுல்லாஹ்வுடைய சபையில அம்ர் இப்னுல் ஆஸ் உட்கார்ந்து இருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேர்ல இப்படி பார்க்கும்போது இப்படி பார்க்க மாட்டாங்களாம். அதுல அவங்களுக்கு ஒரு வகையான பயம். ரசூலுல்லாஹ்வுடைய சபையில அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி உட்கார்ந்து இருப்பாங்களா? பார்க்கறதா இப்படிதான் பார்ப்பாங்களாம். இப்படி பார்த்துட மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு பயம். இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு தான் நம்ம இவ்வளவு காலம் எதிரியா இருந்தோம் அப்படிங்கிற ஒரு உறுத்தல், ஒரு கவலை யார்கிட்ட இருந்தது? அம்ர் இப்னுல் ஆஸ். அப்படி ஆகிவிட்ட அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் ஏமாத்துற வேலை பார்த்தாரு, கிரிமினல் தனமான வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி நான் கூசாம இவர் சொன்னார். இந்த நபர் இங்க நீங்க கவனத்துல கொள்ளணும். திருப்பி கேட்டோம். என்ன கேட்டோம்? ஏயா அம்ர் இப்னுல் ஆஸ போய் கிரிமினல் சொல்றியே, எவ்வளவு கிரிமினல் புத்தி அது? கிரிமினல் சொல்றியே, என்னையா கிரிமினல்? இல்ல, அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் பிரச்சனை வந்துச்சு இல்ல, அதுக்கு அதை சமாதானப்படுத்துறதுக்காக ரெண்டு பேரை நியமிச்சாங்கல்ல, அந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, இன்னொன்னு இந்த அம்ர் இப்னுல் ஆஸ். என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டிய இந்த அம்ர் இப்னுல் ஆஸ் அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹுவை ஏமாத்தி விட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு மேட்டர்ல காலவாரி விட்டாங்க. இந்த வேலையை பார்த்தாங்க அம்ர் இப்னுல் ஆஸ் அப்படிங்கிற. அப்படியானா ஒரு சஹாபி என்ன வேலை பார்த்தாங்களா? காலவாரி விடுற வேலை, கிரிமினல் தனமான வேலை, மோசடித்தனமான வேலை, இத பண்ணாங்கன்னு சொல்லி அப்படி பேசின உடனே அதை ரமலான் மாதத்திலே சஹர் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா கொதிச்சு போய் மெட்ராஸ்லயே ஒரு கூட்டத்திலே அதற்கு விளக்கம் தெரிவிச்சுட்டு ஊருக்கு வந்து கடைசி ரமலான் கடைசி 10 நாள்ல ஒவ்வொரு நாளும் இத பத்தியே விரிவாய் எடுத்து சொன்னேன். எடுத்து சொன்னதுக்காக என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இந்த நபரை ரமலான் மாசத்துக்கு பிறகு கூப்பிட்டுக்கிட்டு ஊருக்கு கூப்பிட்டுக்கிட்டு வந்து சுய பரிசோதனைங்கிற தலைப்பை கொடுத்து பேச வச்சாங்க. அந்த நபர் என்ன பேசுறாரு தெரியுமா? நான் கிரிமினல் சொன்னது உண்மைதான், வாய் தவறி வந்துருச்சுன்னு சொல்லுங்க. கிரிமினல் சொன்னா நான் அந்த கொலகார அந்த மாதிரியான அந்த இதுல சொன்னேன், ரொம்ப விவரமா பேசுறவரு அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். அப்படி சொல்லுமா? ரொம்ப கிரிமினல் ஆளு அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அது மாதிரி தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னார். இங்க உள்ள ஆட்கள் நம்மகிட்ட வந்து கேட்டாங்க, ஏங்க அவர் அந்த அர்த்தத்துல சொன்னாராம், நீங்க எந்த அர்த்தத்துல வழங்குனீங்கன்னு கேட்டாங்க. நம்மகிட்ட வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன்,